ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜிடிஎஸ்லேருந்து வந்து எடிட் ஆப்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து எடிட் வந்து எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியும், எந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ்லாம் பண்ணவே முடியாது, இது எல்லாமே வந்து லைவில் காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து மார்ச் 6th மார்ச் 8th வரைக்கும் மட்டுமே தான் வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வந்து விண்டோ ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வந்து இதெல்லாம் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது லைவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷன் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து 3rd மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டுமே தான் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். அண்ட் எடிட் பண்ணுறதுக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 6th 8th மார்ச் வரைக்கும் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். என்னென்ன சேஞ்சஸ் எடிட் பண்ணலாம் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். யார் எலிஜிபிள்னால் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிடிஎஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பில் இருக்க வந்து ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன் அந்த இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட மெசேஜுக்கு வந்து எஸ்எம்எஸ் அதில் வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து தாராளமாக எடிட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் மொபைல் நம்பரில். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக இருக்கக்கூடாது, அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி, இது 3 விஷயங்களே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணவே முடியாது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் தானே கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ எடிட் ஆப்ஷனில் நீங்கள் அதை கை வச்சிட்டாலே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி தான் வரும். பர்டிகுலர் சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஹோல் அப்ளிகேஷனையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் எடிட் ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் உங்களோட நேமையோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரையோ உங்கள் மெயில் ஐடியோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களோட ஃபாதர் நேம் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது கீழே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணலாம். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர், நீங்களோட கம்யூனிட்டி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நான் வந்து பாஸ்ட் அவுட் இயர் வந்து தப்பாக போட்டுட்டேன், எனக்கு தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கிள் இன் விச் செகண்டரி ஸ்கூல் பாஸ்ட், நீங்கள் எந்த இயர் பாஸ்ட் அவுட்டோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் தாராளமாக. அண்ட் எந்த இயர் பாஸ் ஆனீங்க அதுவும் சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் டைப் ஆஃப் டிசபிலிட்டி, லாங்குவேஜஸ், நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து படிச்சிருந்தீங்க ஸ்கூலுக்கு. நிறைய பேர் வந்து வெறும் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வெறும் இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டுமே சூஸ் பண்ணுவோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். அது ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரெண்டுமே சூஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணலன்னா இந்த ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து நோனே கொடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ஓசி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேஜர்லி வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ப்ரைவேட் ஒர்க்கில் வந்து நீங்கள் எடுத்துக்காது. அதனால் நீங்கள் நோனே கொடுத்துட்டு அண்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் சிக்னேச்சர். இது எல்லாமே வந்து மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எக்ஸப்ட் வந்து உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, 3 தவிர நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணீங்களோ அதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கேட்குறீங்க வந்து, நான் ஃபோட்டோஸ் வந்து வேறு பேக்ரவுண்டில் வச்சுட்டேன், இந்த கேபியில் நான் வைக்கல, என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் ரொம்ப ஓல்டு ஃபோட்டோ கொடுத்துட்டேன், இப்போ ரீசெண்ட் ஃபோட்டோ நான் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அதுவும் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலியமாக, அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் மூலியமாக இந்த 3 அதாவது உங்கள் நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், இதை தவிர்த்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லா சேஞ்சஸுமே இப்போ நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ப்ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு காமிப்பாங்க. அதை நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம். இதை வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. இப்போ அட்ரஸ் பத்தி நெறைய பேர் என்ட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. எந்த அட்ரஸ் குடுக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களோட ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்ல எந்த அட்ரஸ் குடுத்துருக்கீங்களோ அதுதான் குடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார்ல ஒரு அட்ரஸ் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதே குடுங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து போஸ்ட் வரும். அவங்க வந்து மெயில் மூலியமாவோ, எஸ்எம்எஸ் மூலியமாவோ உங்களுக்கு வந்து கன்வே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு வந்து போஸ்ட்டு தான் வரும். ஸோ அப்படி இருக்கப்போ, உங்களோட நேட்டிவோ இல்ல நீங்க எங்க இப்போ லிவிங்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது கரெக்டான டோர் நம்பர், கரெக்டான ஸ்ட்ரீட்டு, உங்களோட வில்லேஜ் எல்லாமே கரெக்டாக உங்கள் பின்கோட்லேருந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண. ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு டைம் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டாலே எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி வந்து 10 டைம்ஸ் வந்து நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஸோ இதிலே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ கீழே பாருங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அது வரும். ஸோ செலக்ட் போர்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து 10th வந்து எந்த இயரில் முடிச்சோ, அதாவது 2017லேருந்து அந்த இதுக்கு ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து செலக்ட் ரிசல்ட் டைப். ஸோ ரிசல்ட் டைப் வந்து நீங்கள் வந்து பெர்சன்டேஜாக கொடுக்க போகிறீங்களா, மார்க்ஸாக கொடுக்க போகிறீங்களான்னு பாருங்கள். ஸோ மார்க்ஸாக நீங்கள் செக் பண்ணணும் இதில். ஸோ மார்க்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட 10th எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸையும் வந்து வரிசையாக கொடுத்துட்டே வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் வருது. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் கோயம்புத்தூருக்கு தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிக்கலாமானா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டியே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மாற்றிடுங்க. ஸோ உங்கள் டிவிஷன் இல்லை, நீங்கள் எந்த டிவிஷனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் டிவிஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க, ஆனால் நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சென்னை டிவிஷனில் தான் அப்ளை பண்ண பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் வந்து ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த டிவிஷனுக்குள்ளே இருக்க எல்லா ஊரையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சேலத்தில் இருக்கேன், ஆனால் நான் கோயம்புத்தூரில் தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷன். நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா ஊரையுமே கொடுத்துருக்கலாம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நான் வந்து எனக்கு தேவையானது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ எனக்கு பிபிஎம் வேணும்னா நான் வெறும் பிபிஎம் போஸ்டிங் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், நான் மற்றது எல்லாமே அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஊரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் இதை தான் அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஊரில் இருக்க மொத்த வேக்கன்சியுமே கொடுங்க. ஒன்று போனாலும் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஸு, நான் சொன்ன ட்ரிக்ஸு அதெல்லாம் வச்சே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். நான் ஆல்ரெடி ஆர்எம்எஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஆர்எம்எஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிவிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து ஆர்எம்எஸில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டிவிஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்எம்எஸ் போகணுன்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி வந்து ஈரோடுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து இப்போ நான் ஈரோடு ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணணும்னா, ஆர்எம்எஸில் எந்த டிவிஷன், ஆர்எம்எஸில் மதுரை இருக்குது, ஆர்எம்எஸில் கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ அதில் எந்த டிவிஷனோ அதை செலக்ட் பண்ணிக்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆர்எம்எஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மி. அதாவது அங்கே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறது ஏதோ வந்து 4-5 போஸ்டிங்ஸ் தான் என்னமோ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டிவிஷனுக்குள்ளே நிறைய ஊர் இருக்குது, ஆனால் வந்து ஆர்எம்எஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி வேக்கன்சி இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஓகே நான் போனால் ஆர்எம்எஸ் தான் போகணுன்னு இருக்கேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி ஜாப் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எடிட் ஆப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 3 விஷயங்களை தவிர எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு புது அப்ளை பண்ணுறீங்க, புதுசாக நீங்கள் ஒரு யூஸராக வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான் அதுக்கு. பட் உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி தவிர நீங்கள் எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஏதோ அப்ளை பண்ணிட்டேன் பட் சும்மா எடிட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ளீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க, வேறு ஏதாவது கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ சும்மா நான் விளையாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது எல்லா டீட்டெயில்ஸுமே மேனுவலாக உட்காந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதனால் வந்து விளையாட்டுக்கு எதுவுமே கை வைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உண்மையிலேயுமே வந்து ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணணும், ஏதோ தப்பாக ஏதாவது கொடுத்துட்டேன், என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன், இந்த வாட்டி நான் ஒழுங்காக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது என்னென்னா, என்னோடய மார்க்ஸ் இவ்வளோ இருக்குது, நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், உங்களுக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ், உங்களோட மார்க், உங்கள் கேட்டகரி, இது எல்லாமே மேட்டர்ஸ். நான் இது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க 490 அபோவ் மட்டும்தான் கிடைக்கும், வேறு யாருக்குமே கிடைக்காது, 490 அபோவ் இருந்தால் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா அது டைம் வேஸ்ட் அப்படின்னு. நான் வேணால் காட்டுறேன். நிறைய பேர் போன மார்க் லிஸ்ட்டில், மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 284, 296 இவங்களுக்குலாம் கூட கிடச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்குற விதம், அவங்களோட கேட்டகரி. அண்ட் ஆல்சோ இது வந்து லைக் வந்து ஒரு சான்ஸ் தானே. இப்போ நான் வந்து 97.2 அப்படின்னா, ஸோ 97.4 இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து வேலைக்கு இது இன்ட்ரெஸ்ட், ஸோ நிறைய பேர் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணுவாங்க, பட் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வரலன்னா ஆப்வியஸாக அடுத்த மெரிட் லிஸ்ட்டில் அவங்க என்னைய தானே கூப்பிடுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி ஒரு லக் பேஸ்ட் தான் சொல்லுவேன். இந்த 3 விஷயங்கள் ப்ளஸ் வந்து லக் கலந்து வேலை தான் அது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விமென்க்கு ஃபீஸ் இல்லை, அண்ட் மென்க்கு மட்டும் 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் தரவாக வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க. இந்த வீடியோவில் எடிட் ஆப்ஷன் வச்சு எதெல்லாம் எடிட் பண்ண முடியும், எதெல்லாம் எடிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைவாகவே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது குவரிஸ் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ.